ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி அதெல்லாம் எங்கள் ஊர்லேயே நான் நிறைய வளர்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் எங்கள் கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கப்பி ஃபிஷ்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சு இந்த ஃபிஷ் குட்டி போட்டதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் என்ன மாதிரி ஒரு பெரிய ஹாபீஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே சண்டே நிறைய பேர் வந்து ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு போவாங்க. இது வந்து சின்ன குழந்தையிலேருந்தும் சரி, ரிட்டையர்டான பீப்புளேருந்தும் சரி, பெட்ஸ் வளர்க்குறதுக்கு ஒரு ஏஜே கிடையாது. எல்லா ஏஜில் இருக்கவங்களுமே ரசித்து தான் பெட்ஸை வந்து நீங்கள் வளர்க்குறீங்க. இது வந்து டாகாக இருக்கலாம், கேட்டாக இருக்கலாம், டக்காக இருக்கலாம், இல்லை ஒரு பேர்டாக இருக்கலாம், என்ன வேணாலுமே இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஏஜ்லேருந்து இந்த மாதிரி ஒரு பெட்டு வளர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து சென்னையிலே இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் வீட்டிலே போய் டெலிவர் பண்ணிட்டு வரோம் ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா ஊருக்குமே வந்து மெயின்லி கோய் ஃபிஷ்ஷஸ் வந்து நாங்கள் ஷிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பெட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.